அப்படி இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு குழப்ப நிலைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டி நம்மளை நெறிப்படுத்துவார்னு அர்த்தம், நம்மளை ஸ்ட்ராங் படுத்துவார்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் அடுத்தது நடக்கும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வராங்க, மேக்சிமம் நீங்க பேசாதீங்க. அப்படி பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது பேசிடுங்க, வேற ஏதாவது டாபிக் எடுத்துருங்க. இப்ப 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இப்ப தொழில் நீங்க பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா, என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏன் இப்படி போகுது, அதுல எப்படி புதுசா என்ன பண்ணலாம், நமக்கு எப்படி பெயர் வாங்கலாம், புகழ் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதி 12ல 21ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் கேது ஓடுறதுனால அமைதியா இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு மட்டும் ட்ரிப்பு போற ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த யானை பரிகாரம் கன்னியா ராசிக்கு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். இந்த மாசம் என்னென்ன தடையா இருக்கு அந்த தடையில உடைச்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கறதை முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 21ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட பயணப்பட போகிறார். இது வந்து உங்களுக்கு 10 குடையவரும் ஆகிறாருங்க. அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு மேல ரொம்ப அதிகமான பாசத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி. யாருக்காகவும் உதவிகளைய பணம் மூலமாகவோ ஒரு பொருள் மூலமாகவோ அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ராசிகள் இந்த கன்னியா ராசி. அப்படி இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு குழப்ப நிலைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா கேதுவோட சேரும் பொழுது எந்த கிரகமாக இருந்தாலும் கேது வந்து அங்க வந்து அவர் தான் ஹீரோவா தெரிவார். அவர் இப்ப புதனுடையது சூரியனுடைய எல்லா பலன்களையும் எடுத்து அந்த கேதுதான் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. யாராவது வெளிநாடு வெளியூர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, சொந்த இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்ணலான் இருக்கிறீங்க, சொந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போய் வேலைக்கு போலான் இருக்கீங்க, ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு மாறலான் இருக்கிறீங்கன்னா இதுக்கு சரியான பீரியட் இந்த பீரியட். தாராளமாக செய்து கொள்ளலாம். அதுவே பார்த்துட்டீங்கன்னா இல்லைங்க நாங்க சொந்த ஊர்லதான் இருக்கோம், ஒரே குழப்பமா இருக்குது, இந்த மாசத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அடுத்த கட்ட முடிவு என்ன பண்றதுன்னே இல்லாம இருக்கும். ஏன்னா ஒரு 10ஆம் அதிபதி ஆகிறாரு இல்லையா, அப்ப தொழில வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, தொழில் நஷ்டத்துல போகுது, கொஞ்சம் விரயத்துல போகுது. ஏன்னா ஆல்ரெடி கண்டச்சினி வேற உங்களுக்கு. சோ சனி வேற வக்ரத்துல இருக்காரு. அதனால இந்த மாதிரி விஷயத்தையும் ஒரு பக்கம் கொடுப்பார். இது ஒரு மைனஸ். அப்போ உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா இதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கூட இருக்காரு. 12ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது ஒரு ஆன்மீக வழிபாடு, ஒரு தீர்த்த யாத்திரை, ஒரு பாத யாத்திரை எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல போவீங்க. கிரிவலம் சுத்தி வருவீங்க. இதெல்லாம் இந்த மாசம் கன்னியா ராசிக்கு நடக்கும். கிரிவலமே போகாம இருந்தாலும் கூட 12ஆம் இடம் தானே கிரிவலம். அப்ப அந்த கிரிவலம் சுத்தருக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். கேதுங்கிறது மலை. அப்ப மேக்சிமம் பாருங்க இந்த மாசம் எல்லாம் நிறைய பேர் கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரங்க கன்னி ராசிக்குள்ள ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாசம் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துவீங்க, அல்லது உங்க வீட்டுக்கு அருகில ஏதோ ஒரு கோவில் கிரிவலம் சுத்துறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழப்பங்கள் இருக்கும், மன சஞ்சலங்கள் ஏற்படும், குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை சண்டை வாய் தகராறு ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். பட் பயப்பட வேண்டாம். 21ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ளேயே வந்துருவார். அப்ப நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. கேது அது வரைக்கும் இருந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை செய்ய, அதை பண்ண, அதை பண்ணாதான் உனக்கு நல்லா இருக்குங்கிற அறிவை கொடுத்துருவார். அதை எப்ப நீங்க பயன்படுத்துவீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள புதன் வந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க, தொழில் ஸ்ட்ராங் ஆயிரும், புதிய தொழில் அமைச்சுக்குவீங்க, அல்லது தொழில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் சங்கடங்கள் வேலையாட்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது அப்படிங்கிற அமைப்புகள் மட்டும் ஸ்ட்ராங் ஆக போறேன்னு அர்த்தம். ஏன்னா சனி பாக்குறாரு. சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டி நம்மளை நெறிப்படுத்துவார்னு அர்த்தம், நம்மளை ஸ்ட்ராங் படுத்துவார்னு அர்த்தம்.
அப்ப அதெல்லாம் அடுத்தது நடக்கும்னு அர்த்தம். அப்ப பெயர் புகழ் மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. உங்களுக்கு தொழிலும் சூப்பரா இருக்க போகுது. கர்ம பலனுக்கு உண்டான பலன்களை நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது பாருங்க 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள நீசமாகிறார். அப்ப கொஞ்சம் பயம் இருக்கு இந்த டைம்ல, கொஞ்சம் பதட்டங்கள் ஏற்படும். என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. ஒரு சின்ன இழப்புகள், ஒரு பண இழப்புகள் இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா 2ஆம் அதிபதி நீசமாச்சுன்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க. அது அப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு செய்யலாம், குடும்பத்துக்கு செய்யலாம். ஏதாவது ஒரு வழியில ஒரு பண இழப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம் இல்லையா, பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். சனி பார்க்கறது இல்லையா, தேவையில்லாம வம்பிழுக்கிறது. சனி வந்து 2ஆம் இடத்தையோ 2ஆம் இடத்த அதிபதியோ பார்த்து விட்டால் இந்த டைம்ல நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசுவோம். அடுத்தவங்களை வந்து குறை பேசுறது, அடுத்தவங்க வந்து அப்படியே தூக்கி பாக்குறது. அவங்க எப்படி இருப்பாங்க, நம்மளை விட இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா, அவங்களுக்கு கணம் பார்ப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல அவங்களுடைய கேரக்டரை செக் பண்றது இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அவங்கள பத்தி இவங்க கிட்ட போய் சொல்றது, இவங்களை பத்தி அவங்க கிட்ட போய் சொல்றது, அது மூலம் நீங்க மாட்டிக்கிறது. இந்த டைம்ல அதான் நடக்கும். சோ அதெல்லாம் இந்த சனி பண்ற வேலைதான். சோ இப்போ அந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரனை சனி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எண்ணங்கள் தோணும். ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து பேசுவாங்க, யாரோ ஒருத்தர் பத்தி. அப்ப நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்க பேசுறது அங்க பிம்பம் ஆயிடும். சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வராங்க, மேக்சிமம் நீங்க பேசாதீங்க. அப்படி பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது பேசிடுங்க, வேற ஏதாவது டாபிக் எடுத்துருங்க. சோ பேச்சிலையும் பணத்திலையும் குணத்திலையும் இந்த டைம் ரொம்ப கவனம் தேவை. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இது வந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதிக்கு மேல 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கே வந்துடுறாரு சுக்கிரன். அதற்கப்புறம் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கு. நீங்களே போய் ஒருத்தவங்களை பத்தி பேசினாலும் இவரா பேசினார் அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதாரம் நல்லா இருக்கும், வாக்கு பலிதம் ஏற்படும், தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல குரு ஒருத்தர் அமைஞ்சு வர போறாங்க இந்த மாசம் உங்களை வழி நடத்துறதுக்கு. பூர்வீக சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பிராப்தம் கிடைக்கிறது, அல்லது அப்பா மூலமாக ஒரு பண வரவுகள் கிடைக்கிறதுக்குன்னா நம்ம இப்ப எல்லாமே ஒரு 16ஆம் தேதிக்கு மேல அருமையா இருக்குது கன்னியா ராசி. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் போய் இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தொழிலுக்கு உண்டான ஓட்டத்தை நீங்க ஓட போறீங்க. தொழில் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்த ப்ராசஸ் என்ன, உங்களோட விடாமுயற்சி மூலமாக தொழில் வளரப்போகுது. ஆனா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். 8ஆம் அதிபதி 10ல இருக்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆனா நிறைய 8ங்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம் சார். சயின்டிஸ்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுத்திருக்கும். புதிய புதிய கண்டுபிடிக்கிறது, அந்த மறைந்திருக்கிறதெல்லாம் நோண்டி நோண்டி எடுக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துல மட்டும் 8ஆம் இடத்து அதிபதி வலுத்துட்டாருன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா இருக்கும், ட்ரெண்டிங்கா இருக்கு எல்லாமே. சோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்ப கன்னியா ராசிக்கு தொழிலை பத்தின சிந்தனைகள் நிறைய இருக்கும். எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ராசி அதிபதியோட கேது வேற சேர்ந்திருக்கிறார். அவர் வந்து ஆல்ரெடி அடிவேறு வரைக்கும் போய் பார்த்து என்ன விஷயம் கண்டுபிடிச்சு வரக்கூடிய கிரகம். இப்ப 8ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது இப்ப தொழில் நீங்க பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா, என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏன் இப்படி போகுது, அதுல எப்படி புதுசா என்ன பண்ணலாம், நமக்கு எப்படி பெயர் வாங்கலாம், புகழ் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போயிட்டே இருக்கும். அல்லது தொழில் ஓடலையா, ஏன் ஓடல, என்ன மாதிரி இருக்கு, எதனால சூழ்நிலைகள், ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, வேலையாட்கள் ஏன் நின்னுட்டாங்க, இப்படிங்கிற என்ன மிஸ்டேக் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவீங்க இந்த மாசம். அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அங்கிருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு செவ்வாய். அப்ப 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உடம்பு சூப்பரா வச்சுக்கணும்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, எப்படி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்குள்ள வாய்ப்புகளையும் தேடி கொடுப்பார் ஆட்டோமேட்டிக்கா. சோ வந்து சனி வக்கரமான்னு பாருங்க உங்க ஜாதகம். அப்படி சனி வக்கரமாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கடன் அடைக்கிறது, ஒரு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் கன்னியா ராசிக்கு இந்த மாசம் நடக்கும். சோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதி 12ல 21ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் கேது ஓடுறதுனால அமைதியா இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு மட்டும் ட்ரிப்பு போற ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் அதுல விரைய செலவுகள் ஆயிரும். தீர்த்த யாத்திரை ட்ரை பண்ணுங்க, அதுல கொஞ்சம் உங்களுக்கு செலவாகும். மத்தபடி பாத்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் கன்னியா ராசிக்கு செம்ம ஜாக்பாட். 16ஆம் தேதிக்கு மேலதான் யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்க. சரி, இப்ப ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப இந்த மாசம் என்ன பண்ணலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம். ஒரு கோயிலுக்கே சொல்றீங்க, நாங்க எந்த கோயிலுக்கு தாங்க போறது அப்படின்னா, கன்னியா ராசிக்கு கன்னி தெய்வத்தினுடைய வழிபாடுகள், பாலாம்பிகினுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வேற என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாசம் யானைக்கு உணவு கொடுப்பது ரொம்ப விசேஷம். யானைக்கு உணவு கொடுக்கறது, நாங்க எங்கீங்க அங்கெல்லாம் போறோம், யானை எந்த கோயிலுக்கு எனக்கு தெரியலையே, அது மாதிரி செலக்ட் பண்ணி போங்க. யானை இருக்கு, நிறைய இடத்துல யானை இருக்கு.
யூடியூப்லயும் கூட போடுங்க, சாட் ஜிபிடில போடுங்க, எல்லாம் யானை எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறது கோயில் வரும். அந்த கோயிலுக்கு செலக்ட் பண்ணிப்போம். போய் முதல்ல யானைக்கு உணவு கொடுங்க. உங்களால உங்க கையால கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க. ஒரு சில கோயில் அதை அலோவ் பண்றது இல்லை. ஸோ அப்படி அலோவ் பண்ணல அப்படின்னா அந்த ரெசிப்டுக்கு யானைக்கு உணவு கொடுக்கறதுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா கோயில்ல, அங்க போய் உங்களால ஒரு 500 ரூபாய் கொடுக்குறீங்களா, 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 2000 ரூபாய், அது உங்களுடைய விருப்பம். அது வந்து நீங்க கொடுத்துட்டு வரலாம். அல்லது யானை பாகன் இருப்பார் இல்லையா, யானையை பராமரிக்கக்கூடியவர், அவங்களும் சனியினுடைய அம்சம். இப்ப தொழில் வளரும். சனி பாக்குறாரு இல்லையா உங்க ராசிய, குருவும் பாக்குறாரு இல்லையா, குரு தான் யானை. நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரகங்கள் ரீதியாகவும் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ, அதுல என்ன மிஸ்டேக் வரப்போகுதோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான பரிகாரம் தான் கொடுக்குறேன். அப்ப குருங்கிறது யானை. அப்ப குரு உங்க ராசியை தொடர்பு வச்சிருக்காரு. சனி வக்கரமாய் பாக்குறாரு. சனி வந்து உங்களுக்கு வேலையாட்கள்னு அர்த்தம். அப்போ யானைக்கு யானை பாகன் இருப்பாங்க இல்லைங்களா, யானைக்கு வேலை செய்யறாங்க இல்லையா, அவர்களுக்கு, யானை சுத்தம் பண்றவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா யானைக்கு கொடுங்க, அது ரொம்ப விசேஷம். அல்லது யானை பாகனுக்கு கொடுங்க, இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ரெண்டுல எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சோ இந்த பரிகாரம் கன்னியா ராசிக்கு இந்த மாதம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மாசத்துக்கு வேறுபடும். இந்த மாசம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் சனி பார்க்கறதுனால அந்த பணவரவு, யானைக்கு உங்களுக்கு உணவுகள் கொடுக்குறப்ப அந்த பணவரவுல தடையில உடஞ்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா பணம் வர்றக்க ஆரம்பிச்சிடும். ரிலீஃப் ஆயிரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தடை தாமதம் உடஞ்சிரும். கேதுங்கிறது உங்களுக்கு வந்து யானை தானே, விநாயகர் தானே, உங்க ராசி அதிபதி கேதுவோடு இருக்காரா, இப்ப கரெக்டா சொன்னா பரிகாரம் உங்களுக்கு இது போலதான் நம்ம பரிகாரம் சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு வழிபாடும் பரிகாரம் சொல்றோம். சோ இந்த யானை பரிகாரம் கன்னியா ராசிக்கு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். இந்த மாசம் என்னென்ன தடையா இருக்கு, அந்த தடையில உடைச்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஆரம்ப காலத்திலேயே பண்ணிருங்க. ஆவணி மாசத்துக்கு முன்னாடியே அல்லது ஆவணி தொடங்கி ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா செம ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து சுக்கிரன்லாம் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம்லாம் நல்ல பண வரவு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரு 16ஆம் தேதிக்கு மேல இந்த பரிகாரத்தின் மூலமாகவே. இதெல்லாம் உங்க பலன்கள் நான் சொன்னது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.